Our most loving Lord, we praise you for this evening. We thank you for the blessings and care you showered on us this day. We thank you and praise you for your love for the sinners. In that love, you left heaven and came to the earth to save us. Believe you have cleaned all our sins with your blood you shed on the cross. You took on your body all our sins that we may enter heaven. Once again we thank you and praise you. Please help us with your Holy Spirit to live in your ways, and please help us to show your love to others. In Jesus. Amen. சுமா, எஸ் மேடம். அந்த வாட்ச்மேனுக்கு காஃபி கொடுத்துட்டு வா. இல்லன்னா டியூட்டியை பார்க்காம போத்தி படுத்து தூங்குவான். தலை எழுத்து. Sophia ma, just keep it there. இந்த காபி இதையும் தலைக்கு வச்சுக்கிட்டு போத்தி படுத்து தூங்காத. ஏயும் பிசாசு எல்லாம் இருக்கிற வீடு இது, உடனே அண்ட விடாத. எனக்கு சுத்தமா தூக்கம் இல்ல. அப்படியே நான் தூங்கினால நீ தந்த இந்த காப்பியோட சூடு என்ன தூங்கவே விடுது. ஆனா ஒரு சின்ன குழப்பம். அது என்ன? அது இந்த பிளாஸ்க்கு சுத்தமா சரியில்லை. கொஞ்ச நேரத்துக்குலாம் சூடு ஆறி போயிடுது. ஆறுன காப்பி குடிச்சா தூக்கம் தானே வரும். அந்த கதை வேணாம். ஆறுன என்ன கூப்பிட்டு நான் வேற போட்டு தரேன். அப்ப நான் கடவுளை வேண்டிப்பேன். என்னன்னு? காப்பியோட சூடு ஆறுறதுக்கு. இது ஆறுறதானே உன்ன கூப்பிட முடியும். கூப்பிடுவேன். நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். காலையிலேயே என்ன வெளியில கிளம்பிட்டீங்க? எஸ், ஃபாதர் கலிலியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். முடிஞ்சா அவரை கையோட இங்க கூட்டிட்டு வரணும். நேத்து ராத்திரி சத்தம் கேட்டல. நேத்து ராத்திரி நடந்த சம்பவம் எதுவும் சோபியாவுக்கு தெரியாது. அந்த வாட்ச்மேனை பத்தி எதுவுமே தெரியலையே. அங்க என்ன சத்தம் கேட்டது? குட், வெரி குட். ஹாய் டாட். எங்க காலையிலேயே? நான் ஃபாதர் கலிலியோவை கொஞ்சம் பார்க்கலான்னு போறேன். டாட், நேத்து ராத்திரி ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. ஒரு அலறல். எஸ், கேட்டது. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில இருந்து வாட்ச்மேனையும் காணோம். எங்க போயிருப்பான்? போலீஸுக்கு இன்ஃபார்ம். எதுக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வாட்ச்மேனுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு கேட்டான். கொடுக்கறேன்னு தான் சொல்லியிருந்தேன். வேலைக்காரி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தா.
ஓஹோ இங்க வா. சும்மா எப்படி? எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான். இங்க வா. வாட்ச்மேன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அது வந்து இங்க பாரு, ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகாத, உண்மையை சொல்லு. இங்க போயிடுவேன். நான் கூப்பிட்டா கூட வரையான்னு கேட்டாரு. கேட்டீங்கல்ல மிஸ்டர் ஜேம்ஸ், அவனை யாரும் கடத்திட்டு போல. ராத்திரி ஒரு அலறல் கேட்டுச்சே. இங்க யாராவது கோரட்ட விட்டுருப்பாங்க. தென் see you மிஸ்டர் ஜேம்ஸ். ஓகே. நான் போயிட்டு வரேன். Bye. Bye, Dad. இல்ல எதுக்கு இவ்வளவு வேகமா போறேன்னு? உனக்காக இதெல்லாம் வாங்குறதுக்காகத்தான். இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நிறைய செலவாகி இருக்குமே. உனக்கு வேண்டி இல்லாம நான் மத்தவங்களுக்கு வேண்டியா என் பணத்தை செலவாக்குவேன்? எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு தெரியும்ல. நானும் இந்த உலகத்துல வேற யாரையும் நினைக்கிறது இல்ல, உன்னை தவிர. இப்படித்தான் அந்த வாட்ச்மேன் போறதுக்கு முன்ன என்கிட்ட கேட்டான், 2 பேரும் ஓடி போலாமான்னு. ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லல. அவன் சுத்த மோசமானவன், அவன் கூட எல்லாம் பேசாதே. உனக்கு நானும் எனக்கு நீயும் மட்டும் போதும். நம்ம 2 பேருக்கு இடையில மத்த யாரும் வேண்டாம். சத்தத்தை கேட்டேன். அதெல்லாம் உன்னோட மனக்குழப்பம் தான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் தான் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்றேன்ல. உண்மைதான். எந்த ஒரு கெட்ட ஆவியும் அங்க உள்ள நுழைய முடியாது. கர்த்தராகிய இயேசுவே, இவர்களை நீ ரட்சிப்பீராக. ஆமென். உங்களுக்கு ஒரு குறையும் வராது ஜேம்ஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ வெரி மச். எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் இத கழுத்துல இருந்து கழட்டக்கூடாது. God bless you. ஊரெல்லாம் சுத்திட்டு வரா பாருங்க. இவளை இப்படியே விடக்கூடாது. நீ ஒண்ணும் பேசாத, நான் கேட்டுக்கிறேன். சோஃபியா, என்ன இது? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும்னு. ஐ எம் சாரி டாட். செக்க செவேல்னு அடிவானம் உலகத்தை பூரா மறந்து சன்செட் ஆறத பாத்துக்கிட்டே நின்னுட்டேன். கூட்டுல அடையறதுக்காக பறவை எல்லாம் பறந்து போறத பார்த்த பிறந்தா நானும் வீட்டுக்கு வரணும்னு ஞாபகம் வந்துச்சு. ஐ எம் சாரி டாட். இட்ஸ் ஆல் ரைட். ஒரு ஆர்டிஸ்டோட, எஸ்பெஷலி ஒரு பெயிண்டரோட வீக்னஸ் தான் இதெல்லாம். என்னால புரிஞ்சுக்க முடியும். ஓஹோ, பெருசா பெயிண்ட் பண்றாளாம். எங்க அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். சாரி மேம், ஐ வாண்ட் ரிப்பீட் திஸ். ஓகே ஓகே. இங்க பாருமா, ஃபாதர் சொல்லி அனுப்பின ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. கம் வா. பிதாவின் பேரிலும் புத்திரனின் பேரிலும் பரிசுத்த ஆத்மாவின் நாமத்தில் ஆமென். கர்த்தரே, சாத்தானின் பிடியிலிருந்து இந்த குடும்பத்தை ரட்சிப்பீராக. சோஃபியா, இந்த கிராஸை நாம எல்லாரும் போட்டுக்கணும், இன்க்ளூடிங் சர்வன் சுமா. வேண்டே டாட், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நோ வேணும், கண்டிப்பா வேணும். இங்க பாரு, காரணம் இல்லாமல ஃபாதர் இத டாடி கிட்ட கொடுத்து அனுப்பிருப்பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் யாரும் இதை கழுத்திலிருந்து எடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஃபாதர் குறிப்பிட்டு சொல்லி அனுப்பினாரு. பாத்தியா, பூனை. சும்மா இங்க வா. இத கழுத்துல போட்டுக்கோ. என்னமா இது? ஃபாதர் கொடுத்திருக்காரு. என்ன காரணத்தை கொண்டு இதை எடுக்க கூடாது, புரிஞ்சுதா?
சும்மா இந்த இடத்த கிளீன் பண்ணு. எஸ் மேடம். சோஃபி போன் எடு. ஹலோ ஹலோ சலோமி, வாட் இஸ் சர்ப்ரைஸ் யா? ஹவ் ஆர் யூ? வரியா? எப்ப வர? ஓகே, see you, bye. மாம், ஒரு குட் நியூஸ். என்ன விஷயம்? ஆம்பளையோட சுபாவமும் பொண்ணோட உருவம் உள்ள தைரியத்தின் மொத்த வடிவமான சலோமி வர போறா. 2 மாசம் இருக்க போறா. ஐயோ, இனிமே இந்த வீட்டுல ஒரே ரகலதான். அவளுக்கு இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்க போறோமோ? என்னோட தங்க வரலனாலும் அவளுடைய மக எப்பவாவது கோவால இருந்து இவ்வளவு தூரம் வராளே இந்த அங்கிளுக்காக. Hello, how are you? Hi, auntie. நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேன். Yes, that is Salome. ஒரு முழம் முன்னால, 1 மணி நேரம் முன்னால, ஒரு நாள் முன்னால. சலோமி, நான் எஸ்டேட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீ போய் குளிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே? சும்மா கிட்ட சொல்லி பெட்டியில எடுத்து உள்ள வை. வரேன். சும்மா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்த பெட்டிலாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. எஸ் மேடம். யாரடி இது புது பார்ட்டி? ஹைட் சூப்பரா இருக்கு. யப்பா. வாடி. அப்புறம் இங்க என்னடி விசேஷம்? ஆமா, உன் ஆள் படிப்பு முடிச்சிட்டு இன்னும் வரலையா? இல்ல, இந்த மாசம் வருவாரு. இனிமே லேட் பண்ண கூடாதுன்னு டாடி சொல்லிருக்காரு. இனிமே லேட் பண்ண கூடாதுதான். தொட்டா ஒட்டிக்கிற வயசு இல்லையா? உடனே கல்யாணம் பண்றதுதான் நல்லது. உனக்கு வேணாமா கல்யாணம்? வேண்டாமா? நல்லா சொன்னியே. நம்மளுக்கு இந்த மாதிரி அட்டி பிச்சாட்டு இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பிடிக்காது. ஆமா, உனக்கு எந்த டைப் ஆம்பளைங்க தான் வேணும்? நல்ல கட்டு மஸ்தான உடம்போட பாக்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். என்ன சுதந்திரமா விட்டுடணும். நான் செய்யற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. குற்றத்தை ஒத்துக்கிற தைரியம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு புருஷன் தான் எனக்கு ஓகே. இன்னும் அவனை பத்தி என்னெல்லாம் கற்பனை பண்ணிருக்க தெரியுமா? முற்போக்கான எண்ணம் இருக்கிறவனா இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பகிர்ந்துக்கிற மனசு இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, உயர்வோ தாழ்வோ அவன் மாறக்கூடாது. முகம் கோணாம பாசத்தோடவே என்னைக்கு இருக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட தான் என் மனச தருவேன். என்னையும் நான் ஒப்படைப்பேன். ஐ லவ் ஹிம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்படி ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு நாளாவது அவனோட வாழ்ந்தா போதும், என்னோட வாழ்க்கையே நிறைவாயிடும். தெய்வ சிருஷ்டியில மனுஷங்க அற்புதமான சிருஷ்டி. உனக்கு இந்த மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாதா? நான் வந்த உடனே கேட்கணும் இருந்தேன். இது எல்லார் கைட்லயும் கிராஸ் இருக்கு. என்ன சலோ ஆண்டி, என்ன எல்லாரும் கிராஸ் போட்டிருக்கீங்க? இங்க பேய் பிசாசு தொல்லை இருக்கா? எஸ், பழைய மாதிரி இல்ல. நாங்க பலதும் பாக்குறதும் கேட்கறதுமா இருந்துட்டு இருக்கோம். நீ 2 மாசம் இங்கதானே இருப்ப. ஃபாதர் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கிராஸ் ஜபம் பண்ணி வாங்கிட்டு வரலாம். நோ ஆண்டி, ஷேம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு கோஸ்ட்னா பயம். எதுக்கு? அது ரொம்ப பழைய கதைமா. உனக்கு எதுக்கு? நீ போ. இல்ல பாட்டி, நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இந்த கதையை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தருவேன். வெத்தலை பாக்கா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ என் பேத்தி மாதிரி, அதனால சொல்றேன். சுத்தி இருக்கிற இடங்களும் அங்க இருக்கிற பங்களாவும் அந்த வெள்ளக்கார சார்ஜோடது. தடிச்சு போய் குண்டா இருப்பான். அந்த ஜார்ஜுக்கு ஒரு மக இருந்தா, தேவதை ஆட்டம் பொண்ணு. அழகுனா அழகு அவ. ஒரு நாள் பௌர்ணமி நிலா வீசுற ராத்திரியில தன்னோட வேலைக்கார முத்துவோட சேர்ந்துட்டான். மட்டு ஐயா,
Shall I make a move? Dad, please take Okay, care. I shall take care. Tell me, Dad, at what time you'll be back? I'll be back tomorrow morning. Okay? Okay. Hi, Muthu. என்னங்கம்மா What you doing? பொங்கல் செய்விட்டு இருக்கம்மா பார்த்தா தெரியல For what? எல்லா விதியும் கத்து கொடுத்தாச்சு இந்த விதியும் கத்து கொடுக்கறதுக்கு தான் Mm. கமான் தூமா ஐயோ தப்பு 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 ஹே, ஹே, ஹே. ம். ஹைச்சா. ஏய். Wow. Wow. Okay, I'll get fresh now. Ah. I will give you a lovely reward for this.
Maria. 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 Maria, what nonsense are you? Come on, get up. Morning thing. அவன மாதிரி இருக்கணும். ஒருத்தருக்குமே பயப்படாத வீரன். எந்த பொண்ணுக்குமே அவனை பிடிக்காம இருக்காது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனுடைய துர்ராத்மா இங்க அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால நீ இங்க சுத்திக்கிட்டு இருக்காம போய் சேருமா. ஹலோ, ஏய், பயத்தினாலதான் இங்க யாரும் வேலை கூட வர்றதில்ல. எதுக்காக பயப்படுறீங்க அங்கிள்? நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம். நாளைக்கு நான் ஃபாதர் கலீலியோவை பார்த்து உனக்கும் ஒரு கிராஸ் ஜெபிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். நானோ எனக்கு வேண்டாம், நான் இதெல்லாம் போட மாட்டேன். திங்கிங் கஷ்டம். நீ இதெல்லாம் நம்புறியா? நம்பாம எப்படி? ராத்திரியில இங்க என்னென்னமோ சத்தம் கேக்குதே. ஓஹோ, அப்ப இன்னைக்கு ராத்திரி நான் ஃபுல் நைட் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்க போறேன். என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி. நீ அனுபவிச்சதாண்டி தெரியும். சோ குட் நைட். ஓகே, குட் நைட். நீ இந்த நேரத்துல இங்க இருக்கிற? இங்க ஒரு கோஸ்ட் வரும்னு சொன்னீங்களே, அத பார்க்கலாம் தான் நின்னுட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அங்க என்னமோ சத்தம் கேட்டது. ஒரு நாய் பூனையை கடிச்சிருச்சு. நீங்க தூங்குங்க அங்கிள், எனக்கு தூக்கம் வருது. குட் நைட்.
சலோமி இன்னும் தூங்கலையா? இல்ல, இங்க யார் யார் எழுந்து நடக்கிறாங்கன்னு தெரியணும்ல. ஓஹோ, நான் சும்மா தண்ணி குடிக்க வந்தேன். தனியா இருக்கேன்ல, புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. விடியறப்பதான் தூக்கமே வரும். உன் கழுத்துல அந்த சிலுவை எங்க? அத நான் கழட்டி வச்சிட்டேன். சும்மாவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தா பொண்ணுக்கு கூட ஆசை வரும். சும்மா விளையாடுற. நல்லாதான் இருக்க. என்ன இடுப்புதான் கொஞ்சம் பெருசா இருக்கு. எப்ப பாரு கிண்டல் தான். அந்த பொண்ணோட உறவுக்காரங்க யாராவது தேடிட்டு வந்தாங்களா? இல்ல, யாரும் வரல. அந்த பொண்ணோட சத்தத்தை நீங்க கேட்டப்போ நைட் எத்தனை மணி இருக்கும்? 1 மணி வாக்குல சத்தம் கேட்டது. எனக்கு அவளோட ரூமை கொஞ்சம் பார்க்கணும். சரி, வாங்க. இதான் ரூம். அது சுமாவோட கழுத்துல நான் போட சொல்லி கொடுத்தது. இது பழைய பங்களாங்கிறதுனால இங்க சில தொல்லைகள் இருக்குன்னு சொன்னப்போ ஃபாதர் கலீலியோ ஜெபம் பண்ணி கொடுத்த மாலை. அப்படியா? ஃபாதர் கலீலியோ பிளஸ் பண்ணி தந்ததா? இது என்கிட்ட இருக்கட்டும். உங்களுக்கு இருக்கிற பேய் பயத்தை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க இருந்து போனான்ல வாட்ச்மேன், அவன் வந்து கூட்டிருப்பான், இவளும் போயிருப்பா. நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். பிரஷ் படிச்சு வரையிற மாதிரி 1-2 ஸ்னாப் எடுக்கிறேன். நீ கொஞ்சம் போஸ் கொடு. ஓகே. அந்த பிரஷ்ஷ கன்னத்துல வை. நான் கிஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டில். ஓகே. தேங்க் யூ. நீ காலேஜ் நாடகத்துல போட்ட வைஷாலி Dress நான் எடுத்துட்டு வரேன். அந்த Dressல 2 ஸ்டில் எடுக்கணும். இந்த சீக்கிரமா போய் Dress மாத்திட்டு வா. அந்த சிலுவை எடுத்துரு. வேண்டாம், இது எடுக்க கூடாது. இந்த Dressக்கு இந்த சிலுவை சேராது. எடுத்துரு. சொன்னா கேளு. நல்லா ஒரு போஸ் கொடு. இப்ப வேற போஸ் கொடு. இப்ப உன்னை பார்த்தா எந்த ஆம்பளையும் மயங்கி போயிடுவா. ஏ, எனக்கே ஆசையா இருக்கு. ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆள் வர்றது தெரியல, மரண பாச்ச பாயிர. கோச்சுக்காத மை டியர். சைக்கிள்ல வேகமா வந்து இடிச்சது இல்லாம மைடியர் கேடியர்னு கேலி பண்றியா?
கேலி ஒண்ணு பண்ணல. மரண பாய்ச்சல் உனக்கா இல்ல எனக்கா? சீரியஸா கிடக்குற யாரையும் நான் பார்க்க போல. எனக்கு மரண பாய்ச்சல் அவசியம் இல்ல. இல்ல பிரிஞ்சிருக்கிற லவ்வரை பாக்குறதுக்கு ஆசையோட போறியாக்கும். யார் சொன்னா அப்படி? பாத்தியா இப்படி பறக்கறியே, இத பார்த்தாலே தெரியுது எங்கேயோ அடிச்சு பிடிச்சிட்டு போறேன்னு. இந்த கோடைங்காரங்க மாதிரி வெட்டியா குறி சொல்லி என் டைம் வேஸ்ட் பண்ணாத. உங்ககிட்ட பேசின பாரு என்ன உதைக்கணும். போ நாம அப்புறம் பாக்கலாம். உனக்காக அங்க ஒருத்தி காத்துட்டு இருப்பா. யார்? Come on. உன்கிட்ட என்னென்னமோ சொல்லணும் தான் ஓடி வந்தேன். என்னன்னு? எல்லாமே மறந்து போச்சு. இப்போ உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க தோணுது. எதை மறந்தாலும் இது மட்டும் மறக்கலே. தப்பிச்சேன். என் கனவுகளையும் ஆசைகளையும் பங்கு வைக்க எப்பவும் என்னோட இருக்கணும் நீ. எனக்கு அப்படி தீராத ஆசையெல்லாம் இல்ல. வாழ்க்கையில துக்கமும் சந்தோஷமும் முடிஞ்ச நிம்மதி ஆகிறப்ப உன் தோல்ல சாஞ்சு தூங்கணும். விடுங்க, யாராச்சும் பாப்பாங்க. அப்ப யாராவது பார்த்தாதான் பிரச்சனையா? பாக்கல நான் பிரச்சனை தான். ஏய் நீ எப்படிங்க? டார்வின், உங்களுக்கு இவ்வள நான் சொன்னேன்ல வண்டியில வரும்போது வழியில பாலாட்டினான்னு, இவதான். ஓ அப்படியா? ஓ சாக்லேட் பாய் ஓகே தாண்டி. நல்லா தொறுதுருன்னு இருக்கான். 2 பேரும் ஊரை சுத்தாம சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. நான் என் கேமராவில இவளை விட அழகா 2 ஸ்டில் எடுத்திருக்கேன். You must see that. அது சரி, இவ யாருன்னு இது வரைக்கும் சொல்லலையே. You are right. சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லல. என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கையே. ஓகே பை. She is my cousin. Very smart. ஓ ஐ see. நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க ஒன்னும் விட மாட்டோம். எவ்வளவு தூரம் நீ பைக் ஓட்டு இருக்கிற? நோ நெவர். அது இல்லங்க, நான் போயே ஆகணும் ப்ளீஸ். என்ன சொன்னீங்க? போறீங்களா? இப்ப யாருக்காக கிச்சன்ல போய் மீன் பொரிச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க? ஏய் போக கூடாதுன்னு சொல்லுடி. இத பாரு, இப்பவே நீ சொல்றத கேக்குற மாதிரி வச்சுக்கோ. எஸ், இப்போ ஒண்ணு நாங்க விடுறதா இல்ல. உன் டாடியை கூப்பிட்டு நான் போன்ல சொல்லிட்டேன். சோபி, நீ போய் ரூம் காட்டு. Come on, Darwin. ஓகே. டார்வின் இங்க தங்க வைக்கிறது நமக்கு ரிஸ்க் தான். எனக்கும் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு மருமானம் வரப்போறோம் தானே டார்வின். இந்த விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி. Cheers. 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 ஆண்டி எல்லாம் ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்க சில்லி சிக்கன். யாரடி இவ? டேஸ்ட் பண்ணி பார்க்க என்ன இருக்கு? வாசம் தான் தூக்குதே. குட். அங்கிள், how is my preparation? உன்னோட ப்ரிப்பரேஷன் எப்பவுமே நல்லா இருக்குமே. டார்வின், இவங்க அம்மாவும் இதே மாதிரி தான். என்ன செஞ்சாலும் தனி டேஸ்ட். மம்மி, கேட்டிங்களா டாடியோட கமெண்ட்? டார்வின் எப்படி இருக்கு? சூப்பர். டார்வின், தப்பா நினைச்சுக்காத. இங்க தங்கி இருக்கப்ப சில விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன? என்ன சத்தம் கேட்டாலும் எந்த காரணத்தை கொண்டும் டோர் திறந்துடாத. அது ஏன் அங்கிள்? பழைய பங்களா இல்ல, சில அவலக்குரல்களும் அலறலும் கேட்கும். அதை தவிர வேற பிரச்சனை எதுவும் இல்ல. அதுக்காக நீ பயப்படவும் வேண்டாம். எனக்கு என்ன பயம்? நீங்கெல்லாம் இங்கதானே தங்கி இருக்கீங்க. பயமா இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் காவல் இருக்கேன். ஆமா, இவதான் இப்ப இங்க தைரியசாலி. போதும் போதும். நல்லா சாப்பிடு. இந்த வயசுல இல்லாம எப்ப சாப்பிடுவ? ஆமாமா, என்ன பாரு, கழுத்து வரைக்கும் ஃபுல்லா சாப்பிடுவேன். டார்வின் கேட்டாரு. அது நாளைக்கு காமிச்சுக்கலாம். நாளைக்கு போட்டோ பாக்கிறதுக்காக இருக்க போறாரா? இப்பவே போ, போட்டோ காட்டிட்டு வா.
பயப்படாத, சிவபூஜையில கரடி மாதிரி நான் வந்துட மாட்டேன். இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டே நீ? உடம்பெல்லாம் பயங்கர வலி, அதான் படுத்தோன்னு தூங்கிட்டேன். இது என்னது? வாவ், நைஸ். காலேஜ்ல படிக்கிறப்ப நீ இந்த ட்ரெஸ் போட்டு நான் பாத்திருக்கேன்ல, அப்ப நீ இன்னும் ஸ்லிம்மா இருந்த. இப்பதான் பப்ளி மாஸ் மாதிரி ஆயிட்ட. ஆயிட்டு போறேன், அதனால என்னப்ப? நான் ஸ்லிம் பியூட்டி வின்சென்ட்ங்கிற குரங்கோட வைஃபா குப்பை கொட்ட போறேன். ஏய், நீ என்ன சொன்ன? குரங்குன்னா? ஆமா, குரங்குதான். குரங்குன்னா இப்படி சில சேஷ்டிகள் எல்லாம் போன உடனே எனக்கு போன் பண்ணோம். ஓ ஷூர், நிச்சயமா பண்றேன். நாம பேசின மாதிரி நெக்ஸ்ட் சண்டே மறுபடியும் சந்திக்கிறோம். எங்க பக்கத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியா? எங்க சைடுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிதானே சோபியா? வரேன். பாய். வரேன். காரியெல்லாம் ஸ்பீடா இருக்கட்டும், பட் வண்டியில ஸ்பீடா போக வேண்டாம். அதென்ன அவ்வளவு பயமா உனக்கு? அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாதே. ஏய், நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இந்த விஷயத்துல தமாசெல்லாம் வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே யார், இனிமே அப்படி பேசல, போதுமா? டார்வின், கிளம்பியாச்சா? ஆமா, போகணும். அப்புறம் பாப்போம். பாப்போம், பார்த்தே ஆகணும். பாய் சோபியா. Bye. பாய். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதுவும் இங்க வந்துட்டு போற வழியில. இங்க தங்குறதுக்கு அவ்வளவு ஒண்ணும் சௌகரியங்கள் இல்ல. இவ்வளவு பெரிய வீடா இருந்தோம் இப்படி சொல்றேன்னு நினைக்கிறியா? இங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஓ, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார். ஒரு மாசம் ப்ரோக்ராம் தான் எனக்கு. இந்த மண்ணுல பச்சை திராட்சை பயிர் செய்யணுமா டெஸ்ட் பண்ணணும். அது முடிஞ்சா நான் போயிடுவேன். இந்த காம்பவுண்ட்ல எங்கேயாவது ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் சார். நீ எதுக்கும் தயாராதான் வந்திருக்கல்ல? சேது, இது என் தங்கச்சியோட பொண்ணு சலோமி. ஹலோ. ஹலோ. இவதான் இப்ப எங்களுக்கு தைரியம் சொல்றதும் ஆறுதலா இருக்கிறதும். சலோமி, சேதுவுக்கு எந்த இடம் சௌகரியமா இருக்குமோ அங்க தங்க வச்சிரு. தேங்க்யூ சார்.
இங்க இருக்கிறது ஒரே அவுட் ஹவுஸ், இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. என்ன போல ஒரு ஒத்தையாள் எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்டா தான் இருப்பான். ஒத்தையாளா? வெரி நைஸ். வெல்கம். ஒத்தையாளுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ன கூப்பிட்டா போதும். சோஃபி, டாடி வேண்டாம், இனி நம்ம இங்க தங்கவே வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்ல ஒரு சின்ன சத்தம் கேட்டால் எனக்கு பயமா இருக்கு. நம்ம மயிலாப்பூர் வீடு காலியா தானே இருக்கு, நாம அங்க போயிடலாம். ப்ளீஸ் டாடி, நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் ப்ளீஸ். எதுக்காக இங்க இருந்து போகணும்? இங்க பாரு, சாக வேண்டியவங்க எங்க இருந்தாலும் சாவாங்க. சொல்லுமே, அளவுக்கு தைரியம் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இல்லாட்டியும் அங்கிளுக்கு தைரியம் இருக்கு இல்ல அங்கிள்? இல்லம்மா, நீ நினைக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. இனிமே நாம இங்க தங்க வேண்டாம், கூடி சீக்கிரம் இருந்து போயிடலாம். குட் மார்னிங் சேது. குட் மார்னிங். ஓ, ரெகுலரா பண்ணுவீங்களா? எப்போது. ஜஸ்ட் a minute. என்னோட வெயிட் நீங்க தாங்குவீங்களா? ஓகே. நீ என்ன பண்றீங்க? சேதோட பவர் டெஸ்ட் பண்றியா? என்ன அடிபட்டுச்சா? இல்ல இல்ல. என்ன சேது, இங்க கிளைமேட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல கிளைமேட். இந்த மண்ணில் பச்சை திராட்சை பயிர் செஞ்சா நல்ல விளையும். ஓகே, கரையா. ஹலோ, நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். ஐ எம் சேதுராமன். ஹாய். ஹாய். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. சேதுவோட நேட்டிவ் எங்க? மூணாருக்கு பக்கத்துல கலிங்கம்பட்டி, ஒரு சின்ன கிராமம். பரம்பரை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனா. வீட்ல யார் யார் இருக்காங்க? அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். ஒரே சிஸ்டர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளும் இப்படித்தான் ஏதாவது வரைஞ்சிட்டே இருப்பா. ஒரு தடவை வாங்கல எங்க வீட்டுக்கு. உங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு கண்டிப்பா எங்க ஊரை பிடிக்கும். ஊர் மக்களையும் தான். வரனே. சரி, பொங்கலுக்கு போலாம். பொங்க சோறும் செங்கரும்பும் பூக்கோலமும் ஒண்ணு சேர்ந்து ஜெகஜோதியா இருக்கும். ஊருக்கு வர்றப்போ நல்ல ஒரு பட்டு புடவை உனக்கு வாங்கி தரேன். அப்ப நான் நிச்சயமா வருவேன். தேங்க்யூ. என்ன பேசுனீங்க சோஃபியா கிட்ட? சும்மா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். வந்து நாளாச்சுல, ஜஸ்ட் அறிமுகம். இந்த ரொம்ப அமைதியான பொண்ணு அவ, நல்ல சுபாவம். அப்படி பார்க்காத, உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இந்த சலோமி ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர் இல்ல? ஆமாமா, இப்பதான் கொஞ்சம். சலோமிக்கு கோவால யார் இருக்கா? ஃபாதரும் பிரதரும். என்ன இது, சேதுராமனுக்கு கோவாக்காரி மேல இவ்வளவு அக்கறை? அப்படி ஒண்ணும் இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு விஷயமா தோண்டி தோண்டி கேக்குற அக்கறையை பார்த்தாலே தெரியுதே. இவ்வளவு ஸ்மார்ட்டான சூப்பரான ஒரு பொண்ணு மேல என்ன போல ஆளுக்கு ஆசை வருவது சகஜம்தான். உண்மையை சொன்னா நான் அவ்வளவு விரும்புறேன். அப்படி வாங்க வழிக்கு. சேத வந்ததுக்கு அப்புறம் தான் இவ முகத்துல சிரிப்பு சந்தோஷமா வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல சலோமி, மொத்தத்துல எல்லாருக்குமே இருக்கு சிரிப்பு சந்தோஷமும். கேரியும் நடக்கட்டும், நான் எதுக்கு? சேது, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறீங்க? கொஞ்ச நாளைக்கு தான். நானும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப போயிடுவேன் கோவாவுக்கு. என்ன இப்படி திடீர்னு? நான் அப்படிதான் புயல் காத்து மாதிரி வருவேன். திரும்ப போகும்போது தென்றலா மாறிடுவேன். பழகுனவங்களையும் மனசுக்கு பிடிச்சவங்களையும் விட்டு நீ பிரிஞ்சு போற இல்ல, அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல.
நீ போயிட்டு நான் இதை வந்துடுறேன். பத்தியார் அங்க பாத்தியா புதுசா ஒரு கருப்பு குதிரை. அடே இது அரேபியா குதிரைடா. என்னடா சொன்ன? குதிரை குதிரைன்னு அடிச்சு பல்லெல்லாம் பேத்து வச்சாக்கற. எங்க ஓடே? ஏய் யார் மேல கை வச்ச தெரியுமா நீ? அடி ஏய் என்னோட ரிசர்ச் எல்லாம் ஏகദേശம் முடிஞ்சு போச்சு. எந்த நேரத்தில் நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். அப்போ இந்த இடத்துல பச்சை திராட்சை பயிர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. இனி எந்த இடத்தையும் தேடி அலைய வேண்டியதில்லை. நீ இங்க தங்குனது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலா இருந்தது. உண்மையிலேயே என் மக கொஞ்சமாவது பழைய மாதிரி மாறி இருக்கான அது காரணம் நீதான். அந்த நன்றி கடன் என்னைக்கும் எனக்கு இருக்கு. அது என்னோட கடமை சார். என்னோட சிஸ்டருக்கு மாதிரி தான் நான் சோபியாவை பார்த்தேன். அவளோட சந்தோஷத்துல எனக்கு ஒரு சந்தோஷம். அது சரி, அது என்னது கையில? முளைச்சு வந்த 1-2 செடிகள்ல புழு வெட்டு இருக்கு. வேற ஒரு மருந்து அடிச்சு பார்க்கணும். சரி, நான் கிளம்புறேன். ஓகே சார். இங்க ஒரு தோட்டத்தை வச்சு பச்சை திராட்சை விளையிற வரைக்கும் இங்க இருப்பீங்களா? இருப்பேன். அந்த தோட்டத்துக்கு நான் தான் காவல்காரி. நான் காவலுக்கு வேற ஒரு ஆள் வைக்க போறேன். உங்களால அது முடியுமா? முடியும். இந்த திராட்சை கொடிய போலதான் மனுஷங்க மனசும். புரிஞ்சுதா? புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாம் கலந்தது. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். முடியாது. வேற ஒரு ஆளை தோட்டக்காரனா வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். என்ன தீக்க யாராலையும் முடியாது. அதுக்கு முன்னால உங்களை தீத்துருவேன். எல்லாருடைய ரத்தத்தாலையும் பூக்கிணறு நிறையணும். சலோமி எங்களை காப்பாத்துங்க.
சர்வசக்தியுள்ள சிருஷ்டிகர்த்தாவின் நாமத்தை பிரார்த்திக்கிறேன். தெய்வமே, மாதாவின் தூதுவர்களே, இந்த எளிய ஜீவனை காத்து ரட்சிப்பீர்களாக. பிரதான தூதர்களான வீர மிகேலே, வீர கப்ரியலே, உங்களுடைய பாதுகாப்பை மீறி எந்த பைசாசிக சக்தியும் வெளியேறிவிட முடியாது. வீர மிகையில் தூதுவனே, பூமியையும் ஆகாயத்தையும் ரட்சித்து தூக்க முடியாத கடினமான இருபுறமும் கூர்மையான உங்களுடைய வாழ்வுடன் காவல் நில்லுங்கள். வீர கப்ரியல் தூதனே, சத்தியத்தை காக்கும் மின்னல் ஒளி வீசும் உங்கள் வாளோடு அஷ்டதிக்குகளுக்கும் காவல் நில்லுங்கள். துஷ்ட சாத்தானே, சர்வசக்தியுடைய தேவனுடைய நாமத்தால் ஆணையிடுகிறேன், இந்த பெண்ணை விட்டு வெளியே வா, வெளியே வா. கரை கொண்டு வா. ये दुष्ट साताने, வெளியே வா. நீ பாதாளவாசி. இறுதி தீர்ப்பு நாளில் தேவதூதனுடைய மீட்பொலிநாதம் கேட்கும் போது மட்டுமே பாதாளவாசிகளும் பூலோகவாசிகளும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் முன்னிலையில் வர வேண்டும். உன்னை நான் இங்கேயே அழித்து போட வேண்டாம் என்றால் உன்னுடைய உலகத்திற்கு போய்விடு. இல்லை என்றால் இடிமுழக்கம் செய்கின்ற வீர கப்ரியலின் வாளுக்கு நீ இரையாவாய். உனது விசுவரூபம் காட்டி நீ உன்னுடைய உலகத்துக்கு போ. சர்வசக்தியுள்ள கர்த்தருடைய நாமத்தினால் உனக்கு அந்திம சாசனம் செய்கிறேன். சலமியை கூட்டு போலாம்.